இந்த உண்மை கதை உங்கள் இதயத்தையே உலுக்கிவிடும். மாலை நேரம். சேலம் ரயில் நிலையத்தில் வழக்கம் போல் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பிளாட்பாரத்தில் விதவிதமான மனிதர்கள் நின்று கொண்டிருந்தனர். அதே கூட்டத்தில் ஒரு பெண்ணும் நின்றிருந்தாள். ஆனால் அவளது முகம் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருந்தது. அவளது முகத்தில் பதற்றம் தெரிந்தது. கண்கள் வீங்கி இருந்தன, உதடுகள் நடுங்கின. அவளது பெயர் குஷ்பு. வயது 22 இருக்கும். வெளிர் கிரீம் நிறத்தில் விலையுயர்ந்த சுடிதார், கையில் மெல்லிய தங்க கடிகாரம், தோளில் ஒரு சிறிய ஹேண்ட்பேக். அவள் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண் என்பதை அவளது தோற்றம் சொல்லியது. ஆனால் அந்த நேரத்தில் அவளது நிலையை பார்த்தால் அவள் எவ்வளவு செல்வத்தில் வளர்ந்தாள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனெனில் அவளது முகத்தில் இருந்த வலி எந்த ஒரு மனிதனையும் உள்ளுக்குள் உலுக்கிவிடும். குஷ்பு மெதுவாக பிளாட்பாரத்தின் ஓரத்திற்கு வந்தாள். கீழே தண்டவாளத்தை பார்த்துவிட்டு சில நொடிகள் அங்கேயே நின்றாள். அவளது மனதில் பல குரல்கள் ஒரே நேரத்தில் ஒலித்தன. சித்தி கொடுத்த சித்திரவதை, கட்டாய திருமணம் மற்றும் அப்பாவின் மௌனம் எல்லாம் அவளது இதயத்தில் பாரமாக அமர்ந்திருந்தன. அந்த வீட்டில் தனக்கு இடமில்லை என்றும் தன் வாழ்க்கையில் தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவள் உணர்ந்தாள். நடப்பவற்றிலிருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லை என்று அவளுக்கு தோன்றியது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். கன்னங்களில் வழிந்த கண்ணீர் குளிர்ந்த காற்றில் உலரத் தொடங்கியது. அவளது பாதங்கள் மெல்ல மெல்ல பிளாட்பாரத்தின் விளிம்பிற்கு சென்றன. இந்த உலகத்துடனான உறவை அறுத்து கொள்ளப் போவது போல் அவளது உடல் லேசாக முன்னோக்கி சாய்ந்தது. அதே பிளாட்பாரத்தின் ஒரு மூலையில் கூட்டத்திலிருந்து தள்ளி 25 வயது இளைஞன் ஒருவன் தனது மரப்பெட்டியின் அருகில் அமர்ந்திருந்தான். அவன் பெயர் ராஜு. அவனுக்கு முன்னால் பிரஸ், பாலிஷ் மற்றும் துணி இருந்தது. அதுதான் அவனது வேலை, அதுதான் அவனது வாழ்வாதாரம். அவனது உடைகள் சாதாரணமாக இருந்தன. ராஜுவின் கண்களில் ஒரு விசித்திரமான உண்மையும் அமைதியும் இருந்தன. அவன் ஒரு பயணியின் காலணிக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தான். ஆனால் திடீரென அவனது பார்வை அந்த பெண் மீது விழுந்தது. ராஜு உற்று பார்த்தபோது அவனது இதயம் படபடவென்று துடித்தது. அந்த பெண் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருப்பது போல் தெரிந்தாள். அவளது நடை, முகம் மற்றும் அவள் பிளாட்பாரத்தின் விளிம்பில் நின்ற விதம் அவள் ஒரு விபரீத முடிவை எடுக்கப் போகிறாள் என்பதை சொல்லியது. அவனுக்கு அவளது அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அவனது அப்பா பல வருடங்களாக இதே நிலையத்தில் சூப்பாளி செய்பவராக இருந்தார். அவர் எப்போதும் சொல்வார், மகனே, ஒரு மனிதனின் அடையாளம் அவனது வேலையில் இல்லை, அவனது இதயத்தில் இருக்கிறது. யாராவது கஷ்டத்தில் இருந்தால் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. குஷ்பு அதே நேரத்தில் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தாள். அவளது உடல் முன்னோக்கி சாய்ந்தது. இதை கண்ட ராஜுவின் இதயம் தொண்டைக்கு வந்தது. அவன் உடனடியாக பிரசை பெட்டி மீது எறிந்துவிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் அவளை நோக்கி ஓடினான். அவனை பார்த்து சுற்றியிருந்த மக்கள் வியப்படைந்தனர். ஆனால் அவன் யாரையும் பற்றியும் கவலைப்படாமல் குஷ்புவை நோக்கி ஓடினான். குஷ்பு கீழே விழ முயன்ற அந்த நொடியில் ராஜு அவளது கையை இறுக்கமாக பிடித்து முழு பலத்துடன் அவளை பின்னோக்கி இழுத்தான். குஷ்பு அதிர்ச்சி அடைந்தாள். அவள் கண்கள் திறந்தன. அவள் பின்னோக்கி தரையில் விழுந்தாள். தரையில் அமர்ந்த உடனேயே அவள் கதறி அழத் தொடங்கினாள். அவளது உள்ளுக்குள் இருந்த வலி எல்லாம் ஒரு சேர வெளியே வந்தது போல் இருந்தது. ராஜுவும் மூச்சிறைத்து கொண்டிருந்தான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. சில நொடிகள் அவனால் பேச முடியவில்லை. பிறகு மெதுவாக கேட்டான், நீ நலமாக இருக்கிறாயா? குஷ்பு பதில் சொல்லவில்லை. அழுது கொண்டே இருந்தாள். அவளது கைகள் நடுங்கின. ராஜு தன் பையில் இருந்து ஒரு சிறிய தண்ணீர் பாட்டிலை எடுத்தான். அது அவன் நாள் முழுவதும் சிக்கனமாக குடிக்கும் பாட்டில். அதை அவளிடம் நீட்டி, கொஞ்சம் தண்ணீர் குடி, நன்றாக இருக்கும் என்றான். குஷ்பு நடுங்கும் கைகளால் பாட்டிலை வாங்கி 2 மடக்கு தண்ணீர் குடித்தாள். அவளது சுவாசம் மெல்ல சீரானது. சிறிது நேரம் கழித்து அவள் ராஜுவை பார்த்து மெதுவான குரலில் கேட்டாள், என்னை ஏன் தடுத்தாய்? ராஜு தோள்களை உயர்த்தி சொன்னான், தெரியவில்லை, உன்னை விழவிடக்கூடாது என்று தோன்றியது, அவ்வளவுதான். குஷ்புவின் உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை வந்தது. அவள் சொன்னாள், நீ தடுக்காமல் இருந்திருக்கலாம், எல்லாம் முடிந்திருக்கும். இதை கேட்ட ராஜுவின் முகம் தீவிரமானது. அவன் மெதுவான ஆனால் தெளிவான குரலில் சொன்னான், சாவதால் எதுவும் முடிவதில்லை, பின்னால் நிறைய மிச்சம் இருக்கும். வலி எதுவாக இருந்தாலும் அதை அனுபவித்துதான் அதை தோற்கடிக்க வேண்டும்.
குஷ்பு அவனை வியப்புடன் பார்த்தாள். இவ்வளவு எளிமையான மற்றும் உண்மையான வார்த்தைகளை அவள் முதல் முறையாக கேட்டாள். அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இம்முறை அதில் ஆத்திரம் இல்லை, ஒருவித சோர்வும் மனமுடைவும் மட்டுமே இருந்தது. சிறிது நேரம் கழித்து ராஜு அங்கிருந்த ஒரு காலியான பெஞ்சை காட்டி, இங்கே நிற்பது சரியல்ல, அங்கே போய் உட்காரலாம் என்றான். குஷ்பு அமைதியாக அவனுடன் சென்று அமர்ந்தாள். மக்கள் நடமாட்டம், ரயில்களின் சத்தம் என எல்லாம் இருந்தாலும் அந்த பெஞ்சில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. ராஜு மெதுவாக கேட்டான், உன் வீடு எங்கே இருக்கிறது? நான் உன்னை கொண்டு போய் விடுகிறேன். குஷ்புவின் முகம் சட்டென்று இறுகியது. அவள் உடனே தலையசைத்து, இல்லை, நான் அந்த வீட்டிற்கு திரும்ப போக மாட்டேன் என்றாள். ராஜு திடுக்கிட்டான். ஆனால் இரவு நேரமாக போகிறது, நீ இங்கே தனியாக எப்படி இருப்பாய் என்று மெதுவாக கேட்டான். குஷ்புவின் குரலில் வலி தெளிவாக தெரிந்தது. எங்காவது இருப்பேன், ஆனால் அந்த வீட்டிற்கு மட்டும் போக மாட்டேன். ராஜு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான். அவளை தனியாக விடவும் அவனுக்கு மனமில்லை. அதே சமயம் ஒரு பெண்ணை தன் வீட்டிற்கு அழைத்து செல்வதும் ஒரு பெரிய முடிவு. ஆனால் அவளது கண்களில் இருந்த வலி அவனை யோசிக்க வைத்தது. இறுதியாக அவன் மெதுவான குரலில் சொன்னான், உனக்கு நிஜமாகவே வீட்டிற்கு போக விருப்பம் இல்லை என்றால் என் வீட்டிற்கு வா. அது சிறிய வீடுதான், ஆனால் நீ பாதுகாப்பாக இருக்கலாம். குஷ்பு அவன் கண்களை பார்த்தாள். ஒரு முன்பின் தெரியாதவனை நம்பலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் பிறகு மெதுவாக தலையசைத்தாள். ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது குளிர்ந்த காற்று அவள் முகத்தில் பட்டது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை கூட்டத்தில் இருந்தவள் இப்போது ஒரு புதியவனுடன் வெறிச்சோடிய சாலையில் நடந்து கொண்டிருந்தாள். ராஜு தன் செருப்பு பாலிஸ் பெட்டியை சுமந்து கொண்டு முன்னே சென்றான். குஷ்பு மௌனமாக அவனை பின்தொடர்ந்தாள். அவள் மனதில் ஒரு சிறு பயம் இருந்தாலும் அதைவிட சோர்வும் தனிமையுமே அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் தான் சந்தித்த அவமானத்தில் இருந்தும் கட்டாயத்தில் இருந்தும் தூரமாக வந்துவிட்டோம் என்ற உணர்வு மட்டுமே அவளுக்கு இருந்தது. தெருக்களில் மஞ்சள் நிற விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. கடைகள் அடைக்கப்பட்டு வந்தன. ராஜு எங்கும் நிற்காமல் நடந்து கொண்டிருந்தான். அந்த பாதை அவனது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தது. குஷ்பு முதல் முறையாக அவனது சாதாரண உடைகளையும் உழைப்பால் களைத்த அவனது முகத்தையும் கவனித்தாள். அவன் ஏழை, ஆனாலும் அவனது முகத்தில் தெரிந்த அந்த உண்மையை அவள் தன் வீட்டில் உள்ளவர்களிடம் கூட கண்டதில்லை. சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு குறுகிய சந்திற்குள் நுழைந்தார்கள். அங்கே சிறிய வீடுகள் இருந்தன. சுவர்களில் பெயிண்ட் உதிர்ந்து போயிருந்தது. வாசலில் பழைய திரை சீலைகள் தொங்கின. குஷ்பு இத்தகைய இடங்களை காரின் ஜன்னல் வழியாக மட்டுமே பார்த்திருக்கிறாள். ஒருபோதும் உள்ளே வந்து உணர்ந்ததில்லை. ராஜு ஒரு சிறிய வீட்டின் முன்னால் நின்று கதவை திறந்து, உள்ளே வா, இதுதான் என் வீடு என்றான். அது ஒரு சிறிய அறை. ஒரு மூலையில் பழைய கயிறு கட்டில், மறுபுறம் ஒரு சிறிய அடுப்பு மற்றும் சில பாத்திரங்கள் இருந்தன. சுவரில் ஒரு பழைய புகைப்படம் தொங்கியது. அதில் ஒரு மனிதன் செருப்பு பாலிஸ் பெட்டியுடன் புன்னகைத்து கொண்டிருந்தார். அறை எளிமையாக இருந்தாலும் அனைத்தும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது கட்டிலில் இருந்து ஒரு இருமல் சத்தம் கேட்டது. மெலிந்த உடலமைப்பு கொண்ட ஒரு முதிய பெண் போர்வை போர்த்தி கொண்டு படுத்திருந்தார். ராஜு மெதுவாக அவரிடம் சென்று, அம்மா, நான் வந்துவிட்டேன் என்றான். அந்த பெண் குஷ்புவை பார்த்துவிட்டு ராஜுவை வினாவுடன் நோக்கினார். ராஜு புன்னகையுடன் சொன்னான், அம்மா, இவளை வழியில் பார்த்தேன், மிகவும் கவலையாக இருந்தாள். இன்று இரவு இங்கே தங்குவாள். குஷ்பு வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வீட்டை பார்த்ததே இல்லை. அனைத்தும் சிறியதாகவும் பழையதாகவும் இருந்தன. ஆனால் அந்த அறையில் ஒரு விசித்திரமான அன்பு இருந்தது. அது அவளது பெரிய வீட்டில் இருந்ததில்லை. அங்கே எல்லாம் விலை உயர்ந்தவை, ஆனால் உறவுகளில் ஈரம் இல்லை. இங்கே பொருட்கள் மலிவானவை, ஆனால் சூழலில் உண்மை இருந்தது. ராஜு ஒரு பழைய ஸ்டூலை இழுத்து போட்டு அவளை உட்கார சொன்னான். பிறகு அடுப்பிற்கு சென்று டீ தயாரித்தான். ஒரு கப்பை தன் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு இன்னொன்றை குஷ்புவிடம் நீட்டி, சூடாக இருக்கிறது, மெதுவாக குடி என்றான். குஷ்பு அந்த கப்பை வாங்கினாள். ஒருவேளை அவள் வாழ்க்கையிலேயே இவ்வளவு சாதாரணமான ஒரு வீட்டில் டீ குடிப்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும். அந்த டீயின் ஆவி அவள் முகத்தில் பட்டபோது அவளுக்கு ஒரு விசித்திரமான நிம்மதி ஏற்பட்டது.
அந்த சிறிய அறையில் அவளை யாரும் குறை கூறவில்லை. யாரும் அவளை துரத்தவில்லை. அவளை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. யாரும் அவள் மீது அதிகாரம் செலுத்தவில்லை. சுவரில் இருந்த புகைப்படத்தை பார்த்து மெதுவாக கேட்டாள், இவர் யார்? ராஜு திரும்பி அந்த புகைப்படத்தை பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. இவர்தான் என் அப்பா. முன்பு இதே ரயில் நிலையத்தில் தான் செருப்பு தைத்து வந்தார். சிறு வயதிலிருந்தே அவரை அந்த வேலையில் பார்த்து வளர்ந்தவன் நான். அவன் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு தொடர்ந்தான். நான் சிறுவனாக இருந்தபோது அவர் என்னை அருகில் அமர வைத்து சொல்வார், வேலை என்பது சிறியதோ பெரியதோ அல்ல, நேர்மையுடன் செய்ய வேண்டும் என்று. ஒரு நாள் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் திரும்ப வரவே இல்லை. அன்று முதல் இந்த பெட்டி என் பொறுப்பாகிவிட்டது. குஷ்பு அமைதியாக அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது மனதில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் தன்னிடம் எதுவுமே இல்லாத ஒரு இளைஞன் யோசிக்காமல் அவளது உயிரை காப்பாற்றி தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறான். உலகில் இன்னும் உண்மையும் மனிதாபிமானம் உயிருடன் இருப்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். இரவு நேரமானது. வெளியே அமைதி நிலவியது. ராஜு தரையில் ஒரு சுத்தமான விரிப்பை விரித்து சொன்னான், இன்று நீ இங்கேயே ஓய்வெடு. பயப்பட தேவையில்லை. உன்னை யாரும் இங்கே தொந்தரவு செய்ய மாட்டார்கள். குஷ்பு அந்த சிறிய அறையை சுற்றி பார்த்தாள். பழைய சுவர்கள், நோய்வாய்ப்பட்ட தாய், முன்னால் நிற்கும் ஒரு சாதாரண இளைஞன். ஆனால் அவளது இதயத்தில் முதன்முறையாக பயத்திற்கு பதில் அமைதி குடிபுகுந்தது. அந்த விரிப்பில் அமர்ந்தபோது அவளது கண்கள் கலங்கின. ஆனால் இம்முறை அந்த கண்ணீரில் வலி இல்லை, ஒரு நிம்மதி இருந்தது. தான் தவறான இடத்திலிருந்து அல்ல, ஒரு தவறான மனிதர்களிடமிருந்து ஓடி வந்திருக்கிறோம் என்பதை அவள் உணர்ந்தாள். இன்று முதல் முறையாக அவள் ஒரு சரியான மனிதனுடன் இருந்தாள். இரவு வெகு நேரமானது. அந்த சிறிய அறையில் இருந்த பல்பு மஞ்சள் ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. வெளியே வீதியில் எப்போதாவது ஒரு நாயின் குரைப்பு சத்தம் கேட்டது. குஷ்பு தரையில் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் கண்களில் தூக்கம் இல்லை. அவள் எதற்காக வீட்டை விட்டு ஓடி வந்தாலோ அந்த நினைவுகளே மீண்டும் மீண்டும் அவள் மனத்தில் நிழலாடின. அவளது வீட்டின் பிரம்மாண்டமான ஹால் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அங்கே அனைத்தும் மின்னின. ஆனால் அந்த மின்னொளியில் அவளுக்கு இடமே இல்லை. சித்தி அவளை திட்டுவதும் அப்பா மௌனமாக இருப்பதும் அவள் மனக்கண் முன்னே வந்து போயின. அந்த வீட்டில் பணம், கார், வேலையாட்கள் என எல்லாம் இருந்தன. ஆனால் அமைதி மட்டும் இல்லை. ராஜு அடுப்பிற்கு அருகில் பாத்திரங்களை சரி செய்து கொண்டிருந்தான். ராஜு குஷ்புவின் பதற்றத்தை கவனித்தான். அவன் அவளுக்கு அருகில் வந்து சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தான். அவனது குரல் மென்மையாகவும் அமைதியாகவும் இருந்தது. தூக்கம் வரவில்லையா என்று கேட்டான். குஷ்பு தலையசைத்தாள். அவளது கண்கள் மீண்டும் கலங்கின. உள்ளுக்குள் இருக்கும் ரணங்களை வார்த்தைகளாக்க அவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். பிறகு மெதுவான குரலில் கேட்டாள், உனக்கு தெரியுமா நான் ஏன் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்தேன் என்று? ராஜு அவளை பார்த்து சொன்னான், உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம், சொல்ல விருப்பம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. அவனது குரலில் ஆர்வம் இல்லை, ஒரு நெருக்கம் மட்டுமே இருந்தது. குஷ்பு ஒரு பெருமூச்சு விட்டாள். நான் சிறு குழந்தையாக இருந்தபோதே என் அம்மா இறந்து விட்டார். எனக்கு அவர் முகம் கூட சரியாக ஞாபகம் இல்லை. அவர் மடியின் கதகதப்பு மட்டும் லேசாக நினைவிருக்கிறது. அவர் சென்ற பிறகு வீட்டின் ஒவ்வொரு மூலையும் வெறுமையாக தெரிந்தது. பழைய நினைவுகள் அவள் கண்களில் நிழலாடின. சில வருடங்களுக்கு பிறகு அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருந்தது. சித்தி என்னை அன்போடு அழைப்பார், துணிகள் வாங்கி தருவார். எனக்கு மீண்டும் தாயன்பு கிடைத்து விட்டது என்று நினைத்தேன். அவள் கசப்புடன் புன்னகைத்தாள். ஆனால் அதுவெல்லாம் வெறும் நடிப்பு. மெல்ல மெல்ல அவரது நிஜமுகம் வெளியே வரத் தொடங்கியது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னை திட்டுவார். என் சந்தோஷங்களில் குறை கண்டுபிடிப்பார். நான் அந்த வீட்டிற்கு ஒரு சுமை என்பதை ஒவ்வொரு நொடியும் எனக்கு உணர வைப்பார். குஷ்புவின் குரல் நடுங்கத் தொடங்கியது. வேலையாட்கள் முன்னிலையில் கூட என்னை மட்டம் தட்டுவார். என் உடைகள் சரியில்லை, என் பழக்க வழக்கங்கள் மோசம், நான் அந்த வீட்டின் கௌரவத்திற்கு தகுதியற்றவள் என்று சொல்வார். சில நேரங்களில் நான் அவரது மகள் இல்லை, ஒரு வேலைக்காரி என்று எனக்கே தோன்றும். அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னாள்,
அப்பா இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் எதுவும் சொல்ல மாட்டார். வீட்டில் அமைதி இருந்தால் போதும் என்று அவர் நினைத்திருக்கலாம். அல்லது உண்மையை அவர் பார்க்க விரும்பவில்லை போலிருக்கிறது. அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. வெளியே வீசிய காற்றில் கதவின் திரைசீலை லேசாக ஆடியது. குஷ்பு தொடர்ந்தாள். சில மாதங்களுக்கு முன்பு அவர்கள் எனக்கு திருமணம் நிச்சயம் செய்தார்கள். என்னை விட வயதில் மூத்த ஒரு மனிதருடன். அவர் மிகவும் கர்வக்காரர். அவர் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் எனக்கு மூச்சு திணறுவது போல் இருக்கும். அவள் கண்கள் மீண்டும் குளம் போல தேங்கின. நான் அப்பாவிடம் கெஞ்சினேன், எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று. ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. இந்த திருமணம் நமது தொழிலுக்கு மிகவும் முக்கியம் என்று சொன்னார். குஷ்புவின் குரல் உடைந்தது. சித்தி எல்லார் முன்னாடியும் என்னை பற்றி தரக்குறைவாக பேசினார். நான் இந்த வீட்டிற்கு ஒரு சுமை என்றும், எவ்வளவு சீக்கிரம் எனக்கு திருமணம் நடக்கிறதோ அவ்வளவு நல்லது என்றும் சொன்னார். அந்த நிமிடம் அந்த வீட்டில் எனக்கு கௌரவமோ அடையாளமோ இல்லை என்று உணர்ந்தேன். அவள் தன் இரு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அப்போதே முடிவு செய்தேன், இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று. என் வாழ்க்கை என் கையில் இல்லை என்றால் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்து என்ன பயன்? அந்த வழியில்தான் வீட்டை விட்டு வெளியேறினேன். ராஜு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அனுதாபம் இருந்தது, ஆனால் பரிதாபம் இல்லை. ஒரு புரிதல் மட்டுமே இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், வலி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் வாழ்க்கை அதை விட பெரியது. என் அப்பா இறந்தபோது எல்லாம் முடிந்து விட்டது என்றுதான் நானும் நினைத்தேன். ஆனால் என் அம்மாவை பார்த்தபோது புரிந்தது, நான் உடைந்தால் அவர் அனாதையாகி விடுவார் என்று. அவன் சிறிது நேரம் கழித்து தொடர்ந்தான், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்வதை விடக்கூடாது என்று அன்று முடிவு செய்தேன். வாழ்க்கை சில நேரங்களில் புதிய பாதையை தொடங்கும் இடத்திற்கு நம்மை கொண்டு வரும். ஒருவேளை உன் புதிய பாதை இன்று தொடங்கலாம். ஜன்னல் வழியே அதிகாலை வெயில் அறைக்குள் நுழைந்தது. இரவு களைப்பிற்கு பிறகு குஷ்பு கண் விழித்த போது தான் எங்கே இருக்கிறோம் என்று அவளுக்கு சில நொடிகள் புரியவில்லை. பிறகுதான் ரயில் நிலையம், ராஜு தடுத்தது என அனைத்தும் நினைவுக்கு வந்தன. முதல் முறையாக ஒரு பாதுகாப்பான இடத்தில் தூங்கியது போன்ற ஒரு அமைதி அவள் மனதில் இருந்தது. ராஜு வாசலில் நின்று செருப்பு அணிந்து கொண்டிருந்தான். அவன் புன்னகையுடன் சொன்னான், நீ நிதானமாக இரு, நான் காலை உணவு வாங்கி வருகிறேன். குஷ்பு மெல்ல தலையசைத்தாள். ராஜுவின் அம்மா அவளை அருகில் அழைத்து மெதுவாக கேட்டார், மகளே, உன் பெயர் என்ன? குஷ்பு என்று அவள் மெதுவான குரலில் சொன்னாள். அந்த முதியவரின் முகத்தில் அன்பு ததும்பும் புன்னகை பூத்தது. நல்ல பெயர், மலர் போன்ற பெயர் என்று கூறி அவளது தலையை வருடினார். இவ்வளவு அன்புடன் யாராவது தன்னை தொட்டு எத்தனை காலம் ஆனது என்று குஷ்புவிற்கு நினைவில்லை. சிறிது நேரத்தில் ராஜு கையில் ஒரு காகித பையுடன் வந்தான். அதில் சூடான இட்லியும் வடையும் இருந்தன. ராஜு சொன்னான், இந்தா, சூடாக இருக்கிறது, இப்போதே சாப்பிடு. குஷ்பு அந்த உணவை கையில் வாங்கினாள். வாழ்விலேயே முதல் முறையாக ஒரு சாதாரண தெருவோர கடையில் வாங்கிய இட்லியை அவள் சாப்பிட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் அதுதான் உலகின் சுவையான உணவாக அவளுக்கு தோன்றியது. அந்த எளிய உணவிலும் ஒரு உண்மை இருப்பதாக அவள் உணர்ந்தாள். அதே நேரத்தில் நகரின் ஒரு பெரிய பங்களாவில் பரபரப்பு நிலவியது. குஷ்பின் அப்பா போனில் யாரிடமோ ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்தார். நகரம் முழுவதும் அவளை தேடுங்கள், என் மகள் எனக்கு பத்திரமாக வேண்டும் என்று பதற்றத்துடன் கத்தினார். சித்தி சோபாவில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் கவலையை விட எரிச்சலே அதிகமாக இருந்தது. யாரையாவது கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டாலோ, நம் கௌரவம் என்னாவது என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பா கோபத்துடன் அவளை பார்த்தார். ஆனால் எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்களில் போலீஸ் அதிகாரி மற்றும் சிலர் வீட்டிற்கு வந்தனர். குஷ்புவின் புகைப்படம் எல்லா இடங்களிலும் காட்டப்பட்டு தேர்தல் வேட்டை தொடங்கியது. இதற்கிடையில் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள சந்தில் இருவர் விசாரித்து கொண்டே வந்தனர். ஒரு டீ கடைக்காரர் சொன்னார், காலையில் ஒரு பெண் அந்த தெருவிற்கு செல்வதை பார்த்தேன். அந்த செருப்பு தைக்கும் பையனுடன் சென்றாள். அவர்கள் அந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். மெல்ல மெல்ல விசாரித்து ராஜுவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். உள்ளே குஷ்பு ராஜுவின் அம்மாவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். ராஜு அடுப்பிற்கு அருகில் டீ போட்டு கொண்டிருந்தான். வெளி உலகமே தெரியாத ஒரு அமைதி அந்த அறைக்குள் இருந்தது.
அப்போது கதவு பலமாக தட்டப்பட்டது. அந்த சத்தம் குஷ்புவை அதிர வைத்தது. அவளது இதயம் வேகமாக துடித்தது. ராஜு கதவை திறந்தான். அங்கே குஷ்புவின் அப்பா நின்றிருந்தார். குஷ்புவை பார்த்ததும் அவர் கண்களில் ஒரு நிம்மதி தெரிந்தது. குஷ்பு என்று அவர் அழைத்தார். குஷ்பு சில நொடிகள் சிலையாக நின்றாள். அவளுக்கு சந்தோஷப்படுவதா அல்லது பயப்படுவதா என்று தெரியவில்லை. அப்பா உள்ளே வந்து, நீ நலமாக இருக்கிறாய் அல்லவா என்று கவலையுடன் கேட்டார். அதே சமயம் சித்தியும் அங்கே வந்து சேர்ந்தார். உள்ளே வந்த சித்தி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ராஜுவை முறைத்து கொண்டே கேட்டார், யார் நீ? என் மகளை ஏன் இங்கே வைத்திருக்கிறாய்? ராஜு சற்றே தயங்கினாலும் அமைதியான குரலில் சொன்னான், நான் இவரை இங்கே கட்டாயப்படுத்தி வைக்கவில்லை. இவர் ரயில் நிலையத்தில் மிகவும் கவலையாக இருந்தார். நான் இவருக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுத்தேன், அவ்வளவுதான். சித்தி ஏளனமாக, பாதுகாப்பான இடமா அல்லது வேறு ஏதேனும் உள்நோக்கமா என்றார். இதை கேட்ட குஷ்பு ஆத்திரமடைந்தாள். அவள் முன்னே வந்து சத்தமாக சொன்னாள், நிறுத்துங்கள், இவர் என் உயிரை காப்பாற்றியவர். இவர் மட்டும் இல்லை என்றால் இன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அறையில் அமைதி நிலவியது. குஷ்புவின் அப்பா வியப்புடன் ராஜுவை பார்த்தார். அவர் முகத்தில் வெட்கமும் வருத்தமும் தெரிந்தன. தன் மனைவி சந்தேகப்படும் அதே இளைஞன்தான் தன் மகளின் உயிரை காப்பாற்றினான் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் மெதுவான குரலில் கேட்டார், மகனே, நிஜமாகவே நீதான் இவளை காப்பாற்றினாயா? ராஜு தலைகுனிந்து அமைதியாக சொன்னான், ஐயா, நான் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. அந்த நேரத்தில் எது சரி என்று தோன்றியதோ அதை செய்தேன். ஆனால் சித்தி இன்னும் அடங்கவில்லை. இக்காலத்தில் இப்படித்தான் கதைகளை உருவாக்குகிறார்கள். உண்மை என்னவோ யாருக்கு தெரியும் என்றார். இதை கேட்ட குஷ்புவின் முகம் கோபத்தில் சிவந்தது. உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நான் பிளாட்பாரத்தின் விளிம்பில் நின்றபோது இவர் ஓடி வந்து என் கையை பிடித்தார். அப்போது அங்கே வேறு யாரும் இல்லை, இவர் மட்டுமே இருந்தார் என்று கத்தினாள். குஷ்புவின் அப்பாவின் கண்கள் கலங்கின. அவர் மெதுவாக ராஜுவின் முன்னால் வந்து நின்றார். மகனே, நீ என் மகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். இந்த நன்றியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றார். ராஜு சங்கடத்துடன் கைகளை கூப்பி, ஐயா, இது ஒன்றும் உதவி அல்ல, மனிதாபிமானம் என்றான். குஷ்புவின் அப்பா அந்த சிறிய அறையை சுற்றி பார்த்தார். உடைந்த சுவர்கள், பழைய கட்டில், அடுப்பு மற்றும் நோய்வாய்ப்பட்ட தாய். இதை பார்த்தபோது அவரது தலை குனிந்தது. நிஜமான கௌரவம் பணத்தில் இல்லை, இதயத்தில் இருக்கிறது என்பதை அவர் முதல் முறையாக உணர்ந்தார். அவரது தனது செக்புக்கை எடுத்து, மகனே, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள். பணம், வீடு, கடை என எது கேட்டாலும் தருகிறேன் என்றார். ராஜு உடனடியாக கைகளை கூப்பி சொன்னான், வேண்டாம் ஐயா, எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை. வியப்புடன் அப்பா கேட்டார், அப்படியானால் உனக்கு என்னதான் வேண்டும்? ராஜு சிறிது நேரம் தன் அம்மாவை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டுமென்றால் என் அம்மாவிற்கு சிகிச்சை அளியுங்கள். பிறகு நான் ஒரு நல்ல மனிதனாக வளர எனக்கு கல்வி கொடுங்கள். இதை கேட்டதும் அறையில் இருந்த அனைவரும் மௌனமானார்கள். குஷ்புவின் கண்கள் கலங்கின. அவளது அப்பாவின் கண்களும் நனைந்தன. இந்த சிறிய வீட்டில் வாழும் இந்த வாலிபன் எவ்வளவு பெரிய மனதுக்காரன் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் ராஜுவின் தோளில் கை வைத்து சொன்னார், இன்று நீ என் மகளின் உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, மனிதநேயத்தின் உண்மையான அர்த்தத்தை எனக்கு புரிய வைத்து விட்டாய். இன்றிலிருந்து நீ தனி ஆள் இல்லை. உன் அம்மாவிற்கு சிகிச்சையும் நடக்கும், உனக்கு கல்வியும் கிடைக்கும். ராஜுவின் அம்மாவின் கண்களிலும் கண்ணீர் மல்கியது. அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லி ராஜுவை பெருமிதத்துடன் பார்த்தார். குஷ்பு தன் அப்பாவின் முகத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை கவனித்தாள். அவள் மெல்ல அவரிடம் சென்றாள். அப்பா அவளை பார்த்து சொன்னார், மகளே, என்னை மன்னித்து விடு. நான் உன் பேச்சை கேட்க தவறிவிட்டேன். குஷ்பு எதுவும் பேசவில்லை. தன் அப்பாவை ஓங்கி கட்டி கொண்டாள். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன் அப்பா தன்னை புரிந்து கொண்டதாக அவள் உணர்ந்தாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. சேலம் நகரின் காலை பொழுது இன்றும் அதே புத்துணர்வுடன் இருந்தது. ஆனால் சிலருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. நகரின் ஒரு பெரிய மருத்துவமனையின் முன்னால் ஒரு வெள்ளை கார் வந்து நின்றது. காரிலிருந்து நாகரிகமான உடை அணிந்த ஒரு இளைஞன் இறங்கினான். அவனது முகத்தில் தன்னம்பிக்கை இருந்தது. ஆனால் கண்களில் அதே பழைய எளிமை இருந்தது. அவன் வேறு யாரும் அல்ல, ராஜுதான்.
ஒரு காலத்தில் ரயில் நிலையத்தில் செருப்பு தைத்து கொண்டிருந்த அதே ராஜு இன்று அவன் கையில் செருப்பு தைக்கும் பெட்டி இல்லை, ஒரு ஃபைல் இருந்தது. அவன் சுத்தமான உடை அணிந்திருந்தான். அவனது நடையில் ஒரு வேகம் இருந்தது. மருத்துவமனைக்குள் நுழையும் போது அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. ஏதோ ஒரு சொந்தக்காரரை சந்திக்க செல்வது போல. மருத்துவமனையின் ஒரு அறையில் ராஜுவின் அம்மா ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். சிகிச்சைக்கு பிறகு அவர் இப்போது ஆரோக்கியமாக இருந்தார். ராஜு அறைக்குள் நுழைந்து புன்னகையுடன் சொன்னான், அம்மா, நீங்கள் இப்போது முற்றிலும் நலமாக இருப்பதாக டாக்டர் சொல்லிவிட்டார். மருந்துகளை மட்டும் சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அவர் ராஜுவின் முகத்தை தடவி சொன்னார், மகனே, அன்று நீ அந்த பெண்ணிற்கு உதவி செய்யவில்லை என்றால் இன்று நம் வாழ்க்கை இப்படி மாறியிருக்காது. கடவுள்தான் உன்னை சரியான நேரத்தில் அங்கே அனுப்பினார். ராஜு புன்னகைத்தான். ஆனால் அவனது கண்களிலும் ஈரம் இருந்தது. அந்த ரயில் நிலையம், கூட்டம், வாழ்க்கையை வெறுத்த அந்த பெண், அனைத்தும் அவனுக்கு நினைவிருந்தது. அந்த ஒரு முடிவு தன் வாழ்க்கையையே மாற்றும் என்று அவன் நினைத்து கூட பார்த்ததில்லை. அப்போது அறையின் கதவு மெல்ல திறந்தது. உள்ளே ஒரு பெண் வந்தாள். அவளது முகத்தில் ஒரு கம்பீரம் இருந்தது. அது குஷ்பு. ஆனால் இப்போது அவள் பழையபடி உடைந்த நிலையில் இல்லை. அவளது நடையில் தன்னம்பிக்கை தெரிந்தது. அம்மா, எப்படி இருக்கிறீர்கள் என்று அன்போடு கேட்டாள். ராஜுவின் அம்மா அவளை அருகில் அழைத்து தலையை வருடினார். நீ எங்கள் மகள் போன்றவள் என்றார். கடந்த 3 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. குஷ்பு தனது படிப்பை முடித்துவிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கியிருந்தாள். குடும்ப கட்டாயத்தினாலும் விரக்தியினாலும் வாழ்க்கையை தொலைக்க துணியும் பெண்களுக்கு அவள் உதவி செய்தாள். தான் அனுபவித்த வலியை வேறு எந்த பெண்ணும் அனுபவிக்க கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். ராஜுவும் இப்போது பழையபடி இல்லை. குஷ்புவின் அப்பா ராஜுவின் படிப்பிற்கும் அவனது அம்மாவின் சிகிச்சைக்கும் முழுமையாக உதவினார். ராஜு ஏற்கனவே உழைப்பாளி. இப்போது அவனுக்கு சரியான வாய்ப்பு கிடைத்தது. அவன் தனது பயிற்சியை முடித்துவிட்டு ஒரு பணியில் சேர்ந்தான். ராஜுவை இப்போது அனைவரும் மரியாதையுடன் அழைத்தனர். ஆனால் அவனது முகத்தில் இருந்த அதே எளிமை இப்போதும் அப்படியே இருந்தது. மருத்துவமனையை விட்டு வெளியே வரும்போது குஷ்பு புன்னகையுடன் சொன்னாள், இன்று ரயில் நிலையத்திற்கு செல்வோம், வா. ராஜு வியப்புடன் கேட்டான், ரயில் நிலையத்திற்கு ஏன்? குஷ்பு மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள், ஒரு பழைய இடத்தை மீண்டும் பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் தங்களின் முதல் சந்திப்பு நிகழ்ந்த அதே பிளாட்பாரத்தில் நின்றிருந்தனர். அதே கூட்டம், அதே சத்தங்கள், அதே பெஞ்ச், எல்லாம் பழையது போலவே இருந்தது. ராஜுவின் கண்களுக்கு முன்னால் அன்று நடந்த காட்சிகள் நிழலாடின. தான் அன்று அமர்ந்திருந்த அதே பெஞ்சை பார்த்த குஷ்பு மெதுவான குரலில் சொன்னாள், அன்று நீ என் கையை பிடிக்கவில்லை என்றால் இன்று நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ராஜு அமைதியாக சொன்னான், அன்று நீ எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என் வாழ்க்கையும் இப்படி மாறியிருக்காது. நான் முன்னேற எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைத்திருக்காது. இருவரும் மௌனமாக நின்றனர். ஒரு வாழ்க்கை முடிய வேண்டிய அதே இடத்தில் 2 புதிய வாழ்க்கைகள் தொடங்கியிருந்தன. குஷ்பு மெதுவாக ராஜுவின் கையை பிடித்து கொண்டாள். அவள் மெதுவான குரலில் சொன்னாள், அன்று நீ என் உயிரை காப்பாற்றினாய். இன்று என் முழு வாழ்க்கையையும் உன்னோடு கழிக்க விரும்புகிறேன். ராஜு அவளை பார்த்து புன்னகைத்தான். அந்த நெரிசலான ரயில் நிலையத்தில் எல்லாம் முடிய வேண்டிய இடத்தில் ஒரு புதிய காதல் கதை தொடங்கியது. அன்று எந்த ஒரு பணக்காரனும் ஏழையை மாற்றவில்லை. எந்த ஒரு ஏழையும் பணக்காரனாக கனவு காணவில்லை. அன்று மனிதாபிமானம் மட்டுமே தன் வேலையை செய்தது. அந்த மனிதாபிமானம் 2 இதயங்களை ஒன்றிணைத்தது. நன்றி.